சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1970களின் தொடக்கம். இளையராஜா தனது குரு ஜி.கே. வெங்கடேஷிடம் உதவியாளராக இருக்கிறார். ஜி.கே. வெங்கடேஷ் ஒரு திறமையான இசையமைப்பாளர். அவர் ஒரு கன்னட படத்திற்காக ஒரு அற்புதமான மெட்டை உருவாக்குகிறார். அந்த மெட்டு மிக நுணுக்கமானது, தாளக்கட்டுக்கள் நிறைந்தது. அந்த பாடலை எழுத ஒரு கன்னட கவிஞர் வருகிறார். அவர் ஒரு வாரம் அந்த மெட்டை போட்டு பார்க்கிறார். ஆனால் அந்த மெட்டில் இருக்கும் இடங்களுக்கு சரியாக வார்த்தைகளை பொருத்த அவரால் முடியவில்லை. இந்த மெட்டு ரொம்ப கஷ்டமாயிருக்கு என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பிவிடுகிறார். ஒரு வாரம் அந்த மெட்டுக்கு உயிர் கிடைக்காமல் ஜி.கே. வெங்கடேஷ் காத்திருந்தார். காலம் மாறுகிறது. அதே மெட்டை தமிழில் பொண்ணுக்கு தங்க மனசு படத்திற்கு பயன்படுத்த ஜி.கே. வெங்கடேஷ் முடிவு செய்கிறார். பாடல் எழுத கண்ணதாசன் அழைக்கப்படுகிறார். இளையராஜா அந்த அறையில் அமர்ந்திருக்கிறார். கவியரசு வருகிறார். அவர் எப்போதுமே ஒருவித அலட்சியமான மேதை. ஜி.கே. வெங்கடேஷ் சொல்கிறார், ராஜா, அந்த டியூனை வாசித்து காட்டு. இளையராஜா பயபக்தியுடன் மெட்டை வாசிக்கிறார். அந்த மெட்டை கேட்டு முடிக்கும் முன்பே கண்ணதாசன் ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கிறார். புகையை மெல்ல மெல்ல வெளியேற்றிவிட்டு எழுதிக்கோப்பா என்கிறார். இளையராஜா பேனாவை எடுக்கிறார். கண்ணதாசன் சொன்ன முதல் வரி, தேன் சிந்துதே வானம் உனை எனை தாலாட்டுதே. அங்கே இருந்த இளையராஜாவுக்கு உடல் சிலிர்த்து போனது. ஒரு வாரம் ஒரு கவிஞரை தடுமாறச் செய்த அந்த மெட்டுக்கு ஒரு சில நிமிடங்களில், அதுவும் ஒரு சிகரெட் பிடித்து முடிக்கும் நேரத்திற்குள் முதல் வரியை போட்டுவிட்டார். அந்த தேன் சிந்துதே என்ற வார்த்தை அந்த மெட்டில் தேனாகப் பொருந்தியது. அடுத்தடுத்த வரிகளும் அருவி போல கொட்டின. மேகங்கள் ஓடுதே, மோகங்கள் கூடுதே என்று அவர் சொல்லச் சொல்ல இளையராஜா பிரமித்து நின்றார். இதுதான் கண்ணதாசன். இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு மொழியில் கடினமாக தெரிவது இன்னொரு மொழியில் ஏன் எளிமையாகிறது? அது மொழியின் குற்றம் அல்ல, கவிஞரின் பார்வை. கண்ணதாசன் மெட்டை மட்டும் கேட்கவில்லை, அந்த மெட்டுக்குள் ஒளிந்திருக்கும் உணர்வை கேட்டார். கன்னடக் கவிஞர் வார்த்தைகளை தேடினார். ஆனால் கண்ணதாசன் அந்த மெட்டின் அலைவரிசையோடு இணைந்துவிட்டார். இளையராஜா பின்னாளில் இசையமைப்பாளராக மாறியபோது கண்ணதாசனின் இந்த வேகம்தான் அவருக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்தது. ஒரு பாடலாசிரியரின் எப்படி இசையோடு பயணிக்க வேண்டும் என்பதை இளையராஜா அங்கேதான் கற்றுக்கொண்டார். தேன் சிந்துதே வானம் பாடல் இன்று வரை ஒரு கிளாசிக்காக இருப்பதற்கு அந்த மேதைகளின் சங்கமமே காரணம். வரலாற்றில் ஒரு துளி. இளையராஜா எனும் இசை சமுத்திரம், கண்ணதாசன் எனும் கவிதை சிகரத்தை வியந்து பார்த்த அந்த தருணம் தமிழ் சினிமாவின் பொற்காலம். இன்றும் அந்த பாடலை கேட்கும்போது அந்த சிகரெட் புகைக்கு பின்னால் இருந்த கண்ணதாசனின் புன்னகையும் ஹார்மோனியத்தில் வியந்து நின்ற இளையராஜாவின் முகமும் நம் நினைவுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். தேன் சிந்துதே வானம் பாடலில் உங்களுக்கு மிகவும் பிடித்த வரி எது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். நாளை வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.